உயரமான மலைகள் மற்றும் பசுமையான காடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள பண்டைய ராஜ்யமான டிராகோரியாவில் ஆரியா என்ற இளம் பெண் வாழ்ந்து வந்தார். அவள் எப்போதும் டிராகன்களின் புராணக் கதைகளுக்கு ஈர்க்கப்பட்டு அவற்றின் கம்பீரமான அழகு மற்றும் கடுமையான வலிமையால் மயக்கப்பட்டார். ஒருநாள் தடை செய்யப்பட்ட டிராகன் சிகரத்தை ஆராயும்போது ஆரியா ஒரு காயமடைந்த டிராகன் மீது தடுமாறினார். அதன் செதில்கள் ஒளிரும் வண்ணங்களால் மின்னின. அவளுக்கு பயம் இருந்தபோதிலும் ஆரியா டிராகனை அணுகினாள். அவளுடைய இதயம் இரக்கத்தால் நிரம்பியது. அவள் அதன் காயங்களை கவனித்து உணவு மற்றும் தங்குமிடத்தை வழங்கி மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையே ஒரு சாத்தியமற்ற பிணைப்பை உருவாக்கினாள். நாட்கள் செல்லச் செல்ல ஆரியாவும் டிராகர் என்று அவள் பெயரிட்ட டிராகனும் பிரிக்க முடியாத தோழர்களாக மாறின. ஒன்றாக அவர்கள் வானத்தின் வழியாக பறந்து டிராகோரியாவின் பரந்த அதிசயங்களை ஆராய்ந்து ஏராளமான சாகசங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டனர். ஆனால் அவர்களின் இயல்பான இருப்பு விரைவில் ராஜ்யத்தின் கொடுங்கோன்மை ஆட்சியாளரான ரோட்ரிக் மன்னரால் அச்சுறுத்தப்பட்டது. அவர் தனது சொந்த தீய நோக்கங்களுக்காக அனைத்து டிராகன்களையும் கைப்பற்றி அடிமைப்படுத்த முயன்றார். அரசரின் கொடுங்கோன்மைக்கு எதிராக தங்களுக்காக மட்டுமல்ல, டிராகோரியாவின் அனைத்து டிராகன்களுக்காகவும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை ஆரியாவும் டிராகரும் அறிந்திருந்தனர். தைரியத்துடனும் உறுதியுடனும் ஆரியாவும் டிராகரும் ஒடுக்கப்பட்ட டிராகன்களை அணிதிரட்டி ரோட்ரிக் மன்னரின் படைகளுக்கு எதிராக ஒரு துணிச்சலான கிளர்ச்சியில் அவர்களை வழிநடத்தினர். டிராகோரியாவின் அடித்தளங்களை உலுக்கிய ஒரு கண்கவர் போரில் ஆரியாவும் டிராகரும் வெற்றி பெற்று டிராகன்களை விடுவித்து இராஜ்யத்தில் அமைதியை மீட்டெடுத்தனர். மோதலுக்குப் பிறகு ஆரியாவும் டிராகரும் ஹீரோக்களாக பாராட்டப்பட்டனர். அவர்களின் பிணைப்பு மனிதர்களுக்கும் டிராகன்களுக்கும் இடையிலான நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக செயல்படுகிறது. அடிவானத்தின் மீது சூரியன் அஸ்தமிப்பதை அவர்கள் பார்த்தபோது அவர்கள் பாதுகாக்க மிகவும் கடினமாக போராடிய நிலத்தின் மீது அதன் தங்க பிரகாசத்தை செலுத்தியபோது ஆரியா தனது விதி எப்போதும் தனது அன்பான டிராகன் தோழருடன் பின்னிப் பிணைந்திருப்பதை அறிந்திருந்தார். இதுபோல கதைகள் கேட்பதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.